கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் நம் இதய அறைகளில் ஓங்கி ஒரு அறையை விடுதுன்னே சொல்லலாம். அப்படி இன்னொரு கேள்வியை நம்முடைய செவிப்பறைகளில் வந்து விழ வைக்கிற அந்த வேலையை செய்ய ஒரு செந்தமிழ் செல்லம் தயாராக இருக்கிறது. அந்த போட்டியாளர் ருத்ரன். வாங்க. வணக்கம் ருத்ரன். வணக்கம் அண்ணா. இன்னைக்கு ருத்ரனுடைய அந்த உடை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ருத்ரன் வந்து சினிமாவிலேயே நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு உடையில் வந்திருக்கீங்க. இன்னைக்கு மறத்தல் தகுமோ, எதை மறக்கிறது நியாயமானு கேட்க போறீங்க. இல்லத்தரசி. இதை மறக்கிறது சரியா அப்படின்னு ருத்ரன் வந்து கேட்குறாரு. அப்படின்னா இல்லத்தரசிகளை மறக்கிறது நியாயமாயா? ஒவ்வொரு நாளும் வீட்டில் அவங்க இல்லாமல் இல்லம் நடைபோடுமா அப்படிங்கிற கேள்வியை ருத்ரன் கேட்க மேடையில் தயாராக இருக்கிறாரு. அவர் பேசுகிறத நாமளும் கேட்க தயாராகுவோம். வாழ்த்துக்கள் ருத்ரன், சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம். ஒரு வீடு கட்ட எப்படி ஒவ்வொரு நிலையிலையும் பயன்படும் சவுக்கு கழிய வீடு கட்டி முடிச்சுட்டு பின்னாடி தூக்கி போட்டுட்டு அதை சுலபமாக மறந்துடுறோமோ, அதே மாதிரி குடும்பங்கிற கட்டுமானத்தை கட்ட ஒவ்வொரு நிலையிலையும் ஏந்தி பிடிச்ச எங்களுடைய இல்லத்தரசிகளுடைய பங்களிப்பை புறந்தள்ளிட்டு அவளையும் ரொம்ப சுலபமாக மறந்துடுறோம். இப்போ தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு பண்டிகை காலம் வந்துருச்சுன்னா போகிறோம். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விடுமுறை. ஆனால் எங்களுடைய இல்லத்தரசிக்கு மட்டும் ஓவர் டைம். கார்த்தால ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னா போகிறோம். இட்லி வடை எல்லாம் ரெடியா அப்படின்னு அதிகாரம் பண்ணி மூக்கு முட்டை தின்னுட்டு மல்லாக்கப்படுத்து காலாட்டிக்கிட்டே பட்டிமன்றம் பார்க்க போயிடுவாங்க. பட்டிமன்ற தலைப்போ இல்லத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவனா இல்லத்தரசியான்னு. இந்த அடுப்பங்கரையில் அப்பளக்கரண்டியோட எங்கள் ஆள் கேட்டுட்டு அப்படின்னு ஒன்று பண்ணுவா பாருங்க. அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் வழியை நாம் உணர்ந்தால் ஒரு இதிகாசமே எழுதலாங்க. இப்போ கூட பாருங்க, நான் இங்கே சென்னையில் வந்து பேசுறதுக்கு கார்த்தால 4 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினோம். ஆனால் எங்களுடைய இல்லத்தரசி அதிகாலை 2 மணிக்கே எழுந்திருச்சு எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தா. ஒருவேளை நான் நல்லா பேசிட்டேன்னா நடுவர்கள் கேட்பாங்க, உனக்கு இதை தயார் செய்ய யார் உதவியாக இருந்தா அப்படின்னு. இப்போ நானும் கூச்சமே இல்லாமல் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒளிப்பதிவாளர் கனக்கச்சிதமாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய இல்லத்தரசிகளுடைய புன்னகையை படம் பிடித்து காட்டி விடுவார். நண்பர்களே, அந்த புன்னகைக்கு பின்னால் இருக்கும் பெருந்தன்மையை நாம் என்றுமே மதித்ததில்லை. இப்போ கூட அவகிட்ட போய் கேட்டு பாருங்க, அமெரிக்கா அதிபர் யாரு அப்படின்னு. ஒருவேளை அவளுக்கு தெரியாமல் போகலாம். அதனால சிந்து பைரவியில் வர சிவக்குமார் மாதிரி ஞான சூனியோன்னு அவளை திட்டாதீங்க. எப்போ உங்களை கரம் பிடிச்சாலோ அன்னிலேருந்து அவளுடைய உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் தாயா அவளுடைய அதிபர். நிதியமைச்சர் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக போடுற பட்ஜெட்டில் வேணால் துண்டு விழலாங்க. ஆனால் எங்களுடைய இல்லத்தரசி தன் வீட்டு மக்களுக்காக போடுற பட்ஜெட்டில் என்றைக்குமே துண்டு விழுந்ததில்லை. அவளுக்கு பாகுபலியில் வர ராஜமாதாவெல்லாம் தெரியாதுங்க. எப்போ தன் பிள்ளையை இவளுக்கு கணவனாக கொடுத்தாலோ அப்போலேருந்து அவளுடைய மாமியார் தாங்க இவளுடைய ராஜமாதா. ஹனுமான் இலங்கையை சீதையை பார்த்துவிட்டு ராமனிடம் சீதையின் பெருமையை பற்றி சொல்றார். உன் குலம் முன்னதாக்கி உயர் புகழ்த்து ஒருத்தியாகி தன் குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தால் வன்குலம் குற்றுக்கு இந்த வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என்ன செய்வது எம்மோய். ராமா, என்ன பெருமை தெரியுமா அந்த சீதைக்கு? உங்க குலத்தை வாழ்விச்சிருக்கா. அங்க போய் ராவணனுக்கு பத்னி ஆக மாட்டேன்னு சொல்றாப்ப ராவணனை பார்த்து உங்க குலத்தை வாழ்விச்சிருக்கா. அவ அப்பா குலத்தை வாழ்விச்சிருக்கா. இப்படி கடத்தி வச்ச ராவணனை யமனுக்கு ஆகுதி கொடுத்துட்டு இருக்காளே, யமன் குலத்தை வாழ வைத்தாள். அதே போல நம் குலத்தை வாழ வைக்கும் நம் ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் அந்த சீதைக்கு நிகரானவர்களே. அப்பேற்பட்ட அந்த இல்லத்தரசிகளுடைய பங்களிப்பையும் அந்த இல்லத்தரசிகளையும் மறத்தல் தகுமோ? நன்றி, வணக்கம். ருத்ரன், ஒவ்வொரு சுற்றுலையும் ருத்ரன் பேசுகிற போது ஒரு புராண செய்தியை அதுக்குள்ள இணைச்சு ருத்ரன் அந்த பாடலை சொல்லும்போது உள்ளபடியே இந்த வயசுல இந்த பிள்ளை எவ்வளவு அழகா அதை வந்து இந்த மேடையில் வந்து கொடுக்குறார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழ் நேயர்களும் இதை பற்றி மணிகண்டன் அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு தான் கேட்க காத்திருப்பாங்க. முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். என்னுடைய 52 வயதில் 30 ஆண்டு கால பேச்சுலகத்தில் இந்த தலைப்பில் ஒரு 500 முறை பேசியிருப்பேன்.
அதில் எதுவும் வராத செய்தியை சொன்னதற்காக முதல்ல இந்த பிள்ளைக்கு கைத்தட்டி. இந்த 3 நிமிஷத்தில் இல்லத்தரசின்னு எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்ற பேச்சாளர்கள் சொன்னாத செய்தியை சொன்னாப்புல. இடையில அப்படி ஒரு ட்ரபிள் மாதிரி அப்படி நின்னா கூட அது ஒரு பெரிய செய்தியே இல்லை. அதுதான் இந்த வயதுகளுடைய சங்கடம். ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி ஒரு இல்லத்தரசிங்கிற தலைப்புக்குள்ள இலக்கிய இதிகாசத்தையும் கொண்டு வர்றது தான் உன்னுடைய ட்ரம் கார்டு. அதை ஒரு தடவையும் விட்டுறாத. வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுலையும் இந்த குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்திக்கிட்டு போகிற அற்புதமான பணியை செய்கிற மகாகவி பாரதியின் பரம்பரையிலிருந்து வந்த எங்கள் கவிஞர். எல்லோரும் சொன்னது போல உன்னுடைய தனித்தன்மை எந்த ஒரு சமகால ஒரு தலைப்பாக இருந்தாலும் அதற்குள்ள எப்படியோ ஒரு புராண கதையையோ ஒரு இதிகாச வரலாற்றையோ அல்லது ஒரு இலக்கிய மேற்கோளையோ நீ கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு மிகப்பெரிய தொண்டு. தமிழுக்கும் சரி, இலக்கியத்துக்கும் சரி, இந்த சமூகத்துக்கும் சரி, அதை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. எல்லா இல்லத்தரசிகளும் இல்லத்தரசிகளாக மட்டும் இல்லாமல் அவரவர் உள்ளத்தரசிகளாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக உன்னுடைய இந்த அழகான பேச்சு இருந்தது. கொஞ்சம் சற்றே ஒரு சின்ன இடர் வந்தாலும் அதை நீ தாண்டினாய் அல்லவா, அப்போது நீ சுடர் ஆகிவிட்டாய். இடர் தாண்டிய சுடர். அது நன்று. ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகள்ல அது போல நடக்காமலும் பார்த்துக்கொள். வாழ்க. நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம் நன்றியை பரிசாக்குவோம். ஏன்னா இந்த இளம் பிள்ளைகள் மனம் நோகாதபடி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்துக்கிட்டு போகிற அந்த பணியை நம்முடைய தமிழ் ஆளுமைகள் செய்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம்முடைய நன்றியை பரிசாக்குவோம். ருத்ரன் பேசின பிறகு ஒவ்வொரு இல்லமும் செங்கலால் ஆனதல்ல, நம் வீட்டை ஆளுகிற பெண்களால் ஆனது அப்படிங்கிறத உள்ளபடியே இந்த தமிழ் சமூகம் தெரிஞ்சிருக்கும். சிறப்பாக பேசுனீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. இந்த சுற்று மறத்தல் தகுமோ நிறைய கருத்துக்களை வளமான செய்திகளை இந்த பிள்ளைகள் இந்த அரங்கத்தில் பேசுகிறாங்க. கேட்க கேட்க இன்னும் என்ன பேச போகிறாங்கன்னு ஆவல் அதிகமாகவே இருக்கு. அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க வருகிற அந்த செந்தமிழ் செல்லம் மயூசிகா, வாங்க. மறத்தல் தகுமோ அப்படிங்கிற இந்த சுற்றுல மயூசிகா என்ன பேச போறாங்க? கார்கில் போர். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிற தலைப்பு இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சிறப்பா பேசுங்க. நன்றி ஐயா. வணக்கம். என் அப்பா எனக்குள் விதைத்த விதையை பற்றி பேச வந்திருக்கிறேன். மறத்தல் தகுமோ. ஜூலை 26 பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று தெரிந்த இன்றைய இளைஞர்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஜூலை 26 கார்கில் போர் தினம் என்று? விருதுகள் வாங்கி வீட்டை நிரப்பலாம், பரிசுகள் பெற்று பந்தா காட்டலாம் என்று இவர்கள் எண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. எதிரியின் இருதய குருதியை எடுக்கலாம், அவன் தலை உருண்டிட அதை இங்கு உதைக்கலாம் என்று இவர்கள் எண்ணி இருக்கக்கூடும். மகாபாரத போர் கூட 18 நாட்கள் தான் நடந்தது. ஆனால் நம் பாரத போரோ 60 நாட்கள் நடந்தது. கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த சரவணனின் அம்மா அமிர்தவள்ளியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உங்கள் மகன் இறந்து விட்டானே, உங்களுக்கு கவலையாக இல்லையா என்று கேட்டபோது அந்த புறநானூற்று வீரத்தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கவலையாக இருக்கிறது, ஆம் எனக்கு கவலையாக இருக்கிறது. ஆனால் என் மகன் இறந்து விட்டான் என்பதற்காக அல்ல, இந்திய ராணுவத்திற்கு அனுப்ப எனக்கு இன்னொரு ஆண்மகன் இல்லையே என்று கவலையாக இருக்கிறது என்று கண்ணீர் விட்டாளே அமிர்தவள்ளி. அதை நினைத்து பாருங்கள். கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரரின் மனைவி இப்படி எழுதுகிறாள், நீ உன்னை மட்டும் காதலிக்கிறேன், உன்னை மட்டும் காதலிக்கிறேன் என்று சொன்னது அத்துணையும் போய். நீ என்னை மட்டும் காதலிக்கவில்லை, இந்த இந்திய மண்ணையும் தான் காதலித்திருக்கிறாய். நீ உனக்காக உயிரை விடுவேன், உனக்காக உயிரை விடுவேன் என்று சொன்னது அத்துணையும் போய். நீ எனக்காக உன் உயிரை விடவில்லை, இந்த இந்திய மண்ணிற்காக உன் உயிரை விட்டிருக்கிறாய். அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதில் நான் உன் மனைவியாக பிறக்க வேண்டும், அதிலும் நீ ராணுவ வீரனாக இறக்க வேண்டும். இயந்திர துப்பாக்கியை இதயத்தில் மட்டுமல்ல, எதிரியின் துப்பாக்கி குண்டுகளை எந்த நேரத்திலும் உங்கள் இதயம் தாங்க வேண்டும் என்று தெரிந்தும் முன்னேறி சென்றீர்களே, அந்த தைரியத்தை அன்னை தாய்ப்பாலில் இருந்து பெற்றீரோ? உங்கள் தியாகங்களுக்கு எத்தனை எத்தனை தியாகங்கள் நடத்தினாலும் அது ஈடாகாது. புலியையே முரத்தால் அடித்து விரட்டிய மரபு பெண்கள் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள்
இல்லாதவர்கள் நீங்கள் என்பது விரட்டியடித்த பூனைக்கு எப்படி தெரியும்? அன்னையை நினைவில் வைத்து அகில உலகையே அன்னையாய் காத்தவர்கள், தாயையும் தந்தையும் விட்டுவிட்டு தாய் நாட்டிற்காக வந்தவர்கள், நம்மை பாதுகாக்க எல்லையில் நின்றவர்கள், இந்தியாவிற்காக இயந்திரத்தை கையில் எடுத்தவர்கள், நெஞ்சிலே குண்டு அடிப்பட்ட போது கூட எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று முன்னேறி சென்றாரே மேஜர் சரவணன், கார்கில் போரில் முக்கிய சின்னமாக விளங்கினாரே கேப்டன் விக்ரம் பாத்ரா, இந்தியாவின் முக்கியமான நிலப்பகுதியை கைப்பற்றுவதில் தனது வீரத்தை காட்டினாரே மகேந்திர சிங், தன்னுடைய வீரத்தால் எதிரிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாரே கேப்டன் சோரப் காலியா. நீங்கள் வீர மரணம் அடைந்து இந்த மண்ணில் விழவே இல்லை, எங்கள் மனதில் தான் விழுந்தீர்கள். எங்கள் மனம் உங்களுக்கு கல்லறையாகவில்லை, கருவறையாகி உள்ளது. மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் இன்று முதலிடம் நம் தாய்நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இன்றைய தலைமுறை அறிந்து கொள்ளும் வண்ணம் கார்கில் போர் வீரர்களின் தியாக செயல் பாட புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும். அதற்கு சங்கரா உதவ வேண்டும். நன்றி, வணக்கம். மயூஷிகா நிறைய இராணுவ வீரர்களின் பெயர்களை இந்த மேடையில் கொண்டு வந்து அரங்கேற்றியதற்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். மறத்தல் தகுமோ அப்படின்னு இவங்க கேட்குறது நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்கிற நேயர்கள் நினைக்கலாம். சிறப்பாக பேசியிருக்கீங்க. உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாம். முதல்ல மகாகவி பாரதியினுடைய அந்த வாரிசு எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். மயூஷிகா, எனக்கு என்ன ஒரே ஒரு ஆலோசனை என்றால், உனக்கு சின்னஞ்சிறு கலைக்களஞ்சியம் என்று ஒரு பெயரையே ஏன் வைக்கக்கூடாது என்று தோன்றுகிறது. உன்னுடைய வார்த்தைகள் ஒரு அலை போல விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அப்படி ஒரு பரவச நிலைக்கு மக்களை கொண்டு போயிருக்கு என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த 3 நிமிட அவகாசத்திற்குள் பாரதம் சொல்கிற, திடீர்னு மகாபாரதம் போகிற, சமகாலத்தில் உயிர் நீத்த தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் பற்றி பேசுகிற, திடீர்னு புறநானூருக்கு போகிற, அதாவது 3 நிமிடங்களில் 3 காலங்களையும் எங்களை நீ கூட்டி கொண்டு போய் காண்பித்து விட்டு வந்திருக்கிறாய். கடந்த சுற்றை காட்டிலும் ஒரு வெறி கொண்ட ஒரு மயூஷிகாவை நாங்கள் பார்த்தோம். இந்த சுற்றில் உன்னுடைய நினைவாற்றலும் சொல்லாற்றலும் போட்டி போட்டு கொண்டு பின்னி பிணைந்து கைகோத்து இந்த உன்னுடைய வெற்றி பேச்சை அமைத்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். வாழ்க, வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அந்த இசை கச்சேரியில் சுருதி கொஞ்சம் குறைச்சிக்கங்கம்பாங்க சுருதி பாக்ஸில். இந்த முறை என்னாச்சுன்னா, தலைப்பின் காரணமாக நீ ரொம்ப வேகமாக அடுத்த சொல்லுக்கும் ஒரு சொல்லுக்கும் இடைவெளி இருக்கணும்ல. அப்போ ஒரு நூல் இழை அதில் சொற்றொடரில் ஊடகத்தில் சொல்லுவாங்க, என்ன ட்ரோல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்படி ஆகலை உனக்கு. ஆனால் நீ என்ன நினைக்கிற, இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே 35 வீரர்கள் பேரை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருக்குது. அந்த படபடப்பை குறைச்சிடலாம். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால், மகாபாரத யுத்தமாவது 18 நாள் தான், இது 60 நாள் நடந்ததுன்னு திருப்பியும் உனக்கு மகனாக பிறக்கிறேங்கிற விஷயமெல்லாம் மேடைகளில் கேட்டிருக்கோம். ஆனால் நான் மீண்டும் இராணுவ வீரனுக்கே மனைவியாக பிறக்கணும், இராணுவத்துக்கு போய் நீ உயிர் திறந்து மண்ணையும் காதலிச்சேன்னு சொன்ன பாரு, அதுக்கு ஒரு கைத்தட்டு. என்னுடைய பிள்ளைகளுடைய பேச்சை கேட்கும்போது நான் மீண்டும் சொல்கிறேன், 1000 தமிழங்கள் உயிர்மை சுற்றுக்களும் சுட்டிகளும் வந்தாலும் இந்த சுற்றையும் இந்த சுட்டிகளையும் ஒருவரும் மறத்தல் தகுமோ என்று சொல்லக்கூடிய வகையில் பேச்சு அமர்ந்திருக்கிறது. நிறைந்த வாழ்த்து, நிறைந்த வாழ்த்து. நடுவர்களுக்கு நன்றி. சிறப்பான உரையை வழங்கி, கடந்த சுற்றில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் இந்த சுற்றில் நான் சிறப்பாக பேசுவேன் அப்படிங்கிறத இந்த மேடையில் அரங்கேற்றி இருக்கிற மயூஷிகாவினுடைய அந்த நம்பிக்கைக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டலும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து சிறப்பாக பேசுங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். நீங்காத நினைவுகளை பசுமரத்தாணி போல நம் இதயத்தில் நாம் பதிந்து வைக்க வேண்டிய வீரர்களை இந்த மன்றத்தில் ஏற்றி அழகு பார்க்கிற அற்புதமான பணியை இந்த இளம் தமிழ் பிள்ளைகள் செய்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த பிள்ளைகளுக்கு. அழகான இந்த சுற்றுல அறிவார்ந்த செய்திகளை பேசுவதற்கு நீன்னு இந்த குழந்தைகள் தயார் நிலையில் இருக்கிற போது இப்போ இந்த மேடையில்
மறத்தல் தகுமோ அப்படின்னு பேச வருகிற அந்த போட்டியாளர் நெகாசினி. வாங்க. கடந்த சுற்றுல பேசா பொருள்ல அந்த சீர்வரிசை பாத்திரங்கள் பேசிக்கிட்ட பேச்சு சமூக வலைதளங்களில் பரவலாக எல்லோராலும் பார்க்கப்பட்டிருக்கு. ஒரு வித்தியாசமான உரையை தொடர்ந்து வழங்குகிற வழக்கம் உங்களுக்கு உண்டு. அப்போ மறத்தல் தகுமோல என்ன பேச போறீங்க? ஏற்றிவிட்ட ஏணிப்படிகளை மறத்தல் தகுமோ. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம ஏற்றி விடுகிற ஏணிப்படிகள் நிறைய இருக்கு. அதில் நெகாசினி எதையெல்லாம் தொட்டு காட்ட போறாங்க, அது யார் யார் இதயத்தை எல்லாம் சுட்டு காட்ட போகுதுங்கிறத நெகாசினி பேசின பிறகு நாம தெரிஞ்சுக்க போறோம். சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பல எட்டு அக்கனிகளை ஏணிப்படி ஒன்றிருந்தால் போதும் எட்டி பறித்து விடலாம், வானத்தையே வசமாக்கி விடலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையின் சாதனைக்கு பின்னாடியும் அம்மாவோ அப்பாவோ அன்பு உறவுகளோ யாரோ ஒருத்தர் ஏற்றிவிட்ட ஏணிபடிகளாய் இருந்திருப்பாங்க. அவர்களை மறத்தல் தகுமா? 6-7 பிள்ளைகளை பெத்து வளர்த்த ஆத்தாவை ஒருத்தர் வீட்டுலையும் வச்சுக்காம முதியோர் இல்லத்துல தள்ளி விடுவது நியாயமா? காதல மூக்கில் கடந்ததெல்லாம் கலட்டி கொடுத்து அண்டாங்குண்டாவை அடங்கு வச்சு சேலையில இருக்கும் பட்டு சரிகையை வித்து படிக்க வச்சு ஆளாக்குனா அயல் நாட்டுக்கு பணம் சம்பாதிக்க பறந்து போயிடுறாங்க. அங்கேயே குடும்பத்தோட தங்கிடுறாங்க. இன்னைக்கு வந்துருவான் நாளைக்கு வந்துருவான்னு ஏங்கி தவிக்கும் பெற்றோர்கள் தான் எத்தனை எத்தனை. வாழும்போது பெத்தவங்களை தள்ளி வச்சுட்டு செத்த உடனே கொல்லி வைக்கவும் வராத இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு பொறுக்குதில்லையே. கல்லூரியில் அடியெடுத்து வைப்பதே பலருக்கு கனவாக போகும் அன்றைய காலத்தில் நட்பு வட்டத்தின் ஊக்கத்தால் உதவிக்கரங்களால் முதல் பட்டதாரியானவர்தான் என் அப்பாவின் நண்பர் முகேஷ். வறுமை துரத்திய போது முதல் பட்டதாரி ஆனவர்தான் என் அப்பாவின் நண்பர் முகேஷ். கை நீட்டி சம்பளம் வாங்கும் சாதாரண மனிதராக இல்லாமல் சுயதொழில் செய்ய நினைத்தார். கடின உழைப்பிற்கு பிறகு கொடிகட்டி பறந்தார். ஒரு கடை 4-5 கடைகளானது. பலருக்கும் வேலை கொடுத்தார். என்னும் பணத்தை மட்டுமே பார்த்த சிலருக்கு மாமாவின் பரந்த மனம் தெரியவில்லை. ஏட்டிக்கு போட்டியா எதிர்த்தாப்பிலேயே கடையை திறந்தார். தூக்கிவிட்ட நமக்கே துரோகம் செய்து விட்டனரே என மனமுடைந்த மாமா ஒரு கட்டத்தில் வெளியூருக்கே சென்று விட்டார். செய்யும் தொழிலில் செய் நன்றியை மறத்தல் தகுமா? செய்யும் தொழிலில் செய் நன்றியை மறத்தல் தகுமா? அதிகாலையில் எழுந்ததிலிருந்து அர்த்தராத்திரியில் தூங்கும் வரைக்கும் பல அவதாரங்கள் எடுத்து ஒவ்வொரு ஆணையும் வெற்றி சிம்மாசனத்தில் ஏற்றி அழகு பார்க்கும் பெண்ணின் பெருமையை மறந்து மற்றவர் முன்பு அடித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவது சரிதானா? அவர்களின் அர்ப்பணிப்பை மறத்தல் தகுமா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த காலத்துல மூத்த பிள்ளைங்க தலையில தாங்க முள்கிரீடம் இருக்கும். மூட்டை தூக்கி டீ கிளாஸ் கழுவி 10 பாத்திரம் தேய்ச்சி பட்டறையில கூலி வேலை செஞ்சு தான் கை நாட்டாயிருந்தாலும் தம்பி தங்கச்சிகளை படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வச்சாங்க. அந்த படிக்காத மேதைகளை பாசக்கார பேதைகளை காரியம் முடிந்தவுடன் கருவேப்பிலை மாதிரியும் எச்சிலிலை மாதிரியும் தூக்கி வீசுவது மனதிற்கு தாங்குமா? மறத்தல் தான் தகுமா? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிய குழந்தைகளை கட்டியணைத்து முத்தமிட்டு கைபிடித்து தூக்கி சென்று புது உலகத்தை காட்டி கையெழுத்தையும் தலையெழுத்தையும் அழகாக்கியவர்கள் ஆசிரியர்கள். எங்கள் புதுக்கோட்டை மண்ணிலே 26 ஆண்டுகளாக இலவசமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பை நடத்தி வரும் முதுகலை ஆசிரியர் கவிஞர் ஆண்டனியின் கல்வி சேவையை மறக்கலாமா? மதிப்பெண்ணிற்காக மாணவர்களை விரட்டாமல் மதிப்பான எண்ணங்களை விதைத்து கலங்கி நிற்கும் போதெல்லாம் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என உயர்த்திவிட்ட ஆசிரிய பெருமக்களை மதிக்காமல் மறத்தல் தகுமா? உரையை கேட்டுவிட்டு உதட்டில் மட்டும் முச்சு கொட்டி விட்டு சென்று விடாதீர்கள். உரையை கேட்டுவிட்டு உதட்டில் மட்டும் முச்சு கொட்டி விட்டு சென்று விடாதீர்கள். உள்ளத்தை கிளறுங்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் உள்ளத்தை கிளறுங்கள். உங்களை ஏற்றிவிட்ட ஏணிபடிகள் யாரென்று, உங்களை ஏற்றிவிட்ட ஏணிபடிகள் யாரென்று. நன்றி, வணக்கம். நெகாசினி ஒரு பெரிய பட்டியலையே வாசிச்சிருக்கிறாங்க. இதை மறக்கிறது நியாயமா, இதை மறக்கிறது நியாயமா அப்படின்னு நிறைய நினைவுகளை தொட்டு பேசியிருக்கிறீங்க. உங்கள் பேச்சு நடுவர்கள் மனதை தொட்டதா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். நெகாஷினி, உன்னுடைய இந்த தலைப்புக்கு நீ ஒரு சிறப்பான நியாயத்தை வழங்கி இருக்கிறாய் என்றுதான் சொல்லணும். சொந்த வாழ்க்கையில், அதாவது நீ சந்தித்த பல ஏணிகளை
மறக்காமல் நினைவு கூர்ந்து சொல்லிய விதம் ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. அவர்களை பற்றி இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாமோ, அவர்களைப் போலவே இன்னும் நிறைய மனிதர்களை சொல்லியிருக்கலாமோ என்று தோன்றியது. பொதுவாக ஆசிரியர்களை மறக்கலாமா, பெற்றோர்களை மறக்கலாமா என்றும் உன்னுடைய பேச்சில் இருந்தது. அதை குறைத்து கொண்டு இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நீ சந்தித்த மனிதர்களை அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஏணிகளை நீ இன்னும் சொல்லியிருக்கலாமோ என்று தோன்றியது. அதாவது ஏற்றிவிட்ட ஏணிப்படிகள் ஏற்றி மட்டும் விடுவதில்லை, ஏற்றமும் தருகிறார்கள். அதனால உன்னுடைய இந்த பேச்சு சிறப்பான ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறது என்று தான் நினைத்திருக்கிறேன். நீ உட்பட இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் உங்களை ஏற்றிவிட்டு கொண்டே இருக்கின்ற இந்த ஏணியாகிய சங்கரா டிவியை மறத்தல் தகுமோ என்பதை நீ மனதில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு சிறப்பாக பேசு. நன்றி. கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த குழந்தையினுடைய பேச்சை பார்க்கின்ற போது வழங்கப்பட்ட நிமிடம் 3. வாழ்க்கையில் நம்ம நிர்கதியாக நிற்கும்போது பெரியப்பா, மாமா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பி 1000 பேர் இருந்து கைகொட்டி சிரிச்சிருவான். எய்த்த வீட்டில் இருக்கிறவன் ஒருத்தன் அப்படி நேசக்கரத்தை நீட்டி நம்மளை தூக்கி விடுவான். ஆனால் வளர்ந்தவனையே அவனை தூக்கி எறிஞ்சிடுறோமே, அவனை மறத்தல் தகுமோ அப்படின்னு நீ சொன்னது எங்கெல்லாம் அந்த செர்ரி பழத்துக்கு ரசகுல்லாவில் சேர்க்க முடியுமோ நீ சேர்த்த. ஆனால் அவர் சொன்னது என்ன, இன்னும் சமூகம் சார்ந்த மனிதர்களையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேங்கிறது எண்ணம் தான். அதை இன்னும் நீ மிளிர்றதுக்காக ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நம்ம ஏணிப்படியை எல்லாரும் தங்களுடைய வாழ்வின் சொந்தப்படியாக மாற்றிக்கொள்வார். நன்றி. நன்றி ஐயா. அற்புதமான எங்கள் நடுவர்களுக்கு நன்றி. நெகாசினி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி. மறத்தல் தகுமோ அப்படிங்கிற சுற்றுல அழகான நினைவுகளை, நிஜங்களை இந்த குழந்தைகள் பேச கேட்க அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் அவ்வளவு இதயத்திற்கு நெருக்கமாகவும் இருக்கு. அடுத்ததாக இந்த சுற்றுல என்ன செய்தி, யாரை பற்றி, என்ன நினைவுகளை அந்த குழந்தைகள் பேச போறாங்கன்னு கேட்க உள்ளபடியே ஆவலாக நானும் காத்திருக்கிறேன். இந்த மேடையில் அடுத்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் அபிநயா, வாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுலையும் அபிநயா ஒரு வித்தியாசமான தலைப்பெடுத்து இந்த மன்றத்தை நெகிழ்ச்சிக்கு உட்படுத்த முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பேசுவீங்க. இந்த சுற்றுல என்ன பேச போறீங்க? தீயணைப்பு வீரர்கள். தீயணைப்பு வீரர்களினுடைய அந்த வாழ்க்கையை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய தேர்வு செய்ததற்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்நாள் முழுவதும் தீர்வை மட்டுமே கண்டறிந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, இவர்கள் வாழ்வே கேள்விக்குறியாகிவிட்டது. அப்படி யார் என்றுதானே கேட்கிறீர்கள்? நம்மை காப்பதற்காக படையாக திரண்டு வந்துள்ள தீயணைப்பு வீரர்கள். ஆம், தீயணைப்பு வீரர்களை மறத்தல் தகுமோ? அனைவருக்கும் வணக்கம். காக்கி உடையணிந்து காக்கும் ஆயுதம் ஏந்தி கண்மூடாமல் காத்து மண்மூடினாலும் உழைத்து தமக்கென ஒரு இடம் கிடைக்காதா என்ற ஆசையாய் வந்து நிற்பவர்களை தீயணைப்பு வீரர்கள் தானே என்ற ஒற்றை வார்த்தையில் கல்லறைக்குள் தள்ளிவிடுவோம். மனிதர்களையே விலங்குகளை போல் நடத்தும் இக்காலகட்டத்தில் ஏதோ ஒரு விலங்கு கிணற்றில் விழுந்தால் கூட தன் பிள்ளையே விழுந்ததை போல் பதறி அடித்துக் கொண்டு ஓடும் இவர்களின் தியாகத்தை கல்வெட்டில் குறித்தால் கூட போதாது. திருமணம் முடிந்தவுடன் மனையிலிருந்து வினையை தீர்ப்பதற்காக வீறு கொண்டு எழுந்தவர்கள் எத்தனை பேர்! ஐயா என்று கதறி எழுது ஓடி வருபவர்களை சகோதரனாக, தந்தையாக, மகனாக இருந்து தீர்த்து வைத்தவர்கள் தான் இந்த தீயணைப்பு வீரர்கள். தலை தீபாவளியை கூட தலைக்கவசத்தோடு உயிரை காப்பதற்காக விட்டு கொடுத்தவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருந்து கொண்டேதான்
என் மனதில் என்றுமே கோபுரத்தில் வைத்துதான் அழகு பார்ப்பேன். இல்லம் தேடி வரும் ஈடில்லா வீரனவன். இவன் திரையில் கதாநாயகன் அல்ல, நிஜத்தில் வாழும் சவால் நாயகன். தற்போது கூட திருவெண்ணை நல்லூரில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மனிதர்களை கயிறு கட்டியும் தோளில் தூக்கியும் தன் உயிரையும் துச்சமென கருதிய எத்தனையோ தீயணைப்பு வீரர்கள் இருந்தனர். யமதர்மனின் பாச கயிறு நம் உயிரை எடுக்க வரும் என்றால் இவர்களின் பாசமான கயிறு நம் உயிரை காப்பதற்காகவே வரும். எப்போது நமக்கு தீங்கு வந்தாலும் கண்ணா என்று கூறுவோமே, கண்ணா வருவானா என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த அண்ணா வருவான். நாட்டின் எல்லையை காக்கும் ராணுவ வீரனுக்கும் ஊரின் எல்லையை காக்கும் காவலர்களுக்கும் தரும் மரியாதையில் 1% கூட குறையக்கூடாது என்றால் அது இந்த தீயணைப்பு துறையாக மட்டும்தான் இருக்க முடியும். இத்தகைய சிறப்பினை உடைய தீயணைப்பு வீரர்களை மறத்தல் தகுமோ என்று கேட்கக்கூடாது, மறந்துவிட்டு நம்மால் நிம்மதியாக இருத்தல் தகுமோ என்றுதான் கேட்க வேண்டும். நன்றி, வணக்கம். மறத்தல் தகுமோ அப்படின்னு நம்ம ஒரு சுற்ற வச்சா, மறத்தல் இல்லை, மறந்துட்டு இருத்தல் தகுமோ அப்படின்னு ஒரு ஆவேசமான கேள்வியை இந்த மன்றத்தில் முன்வைத்திருக்கிற அபிநயாவுக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள். பொதுவாக இராணுவ வீரர்கள் பற்றி நிறைய பேசுகிறத நாம் கேட்போம். ஆனால் தீயணைப்பு வீரர்களை பற்றி எடுத்துக்கிட்டு அது பாசக்கயிறு இல்லை பாசமான கயிறு அப்படின்னு சொல்லி, கண்ணா வருவாரோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் காப்பாற்ற அந்த அண்ணா வருவார்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு சமர்ப்பணமாக இந்த உரையை வழங்கியிருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். நடுவர்கள் உங்களுடைய உரையை கேட்டு என்ன கருத்துக்களை சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா? இப்போ முதல்ல அந்த கண்ணா என்ன சொல்ல போகிறார் என்பதை எங்கள் அண்ணா சொல்லுவார். அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். என்னுடைய சகோதரர் சொன்னதை நான் அப்படியே முதல்ல வழிமொழிகிறேன். அதற்காக ஒரு கைத்தட்டு. என்னுடைய சின்னத்திரை வரலாற்றில் முதன்முறையாக இராணுவ வீரர்களை பற்றி பேசி எங்கள் உள்ளத்தை கவர்ந்த நீதான். எங்களுக்கு கண்ணா வருவாரோ இல்லை அண்ணா வருவார்னு அந்த சொன்னது, என் சகோதரன் சொன்னது மாதிரி எத்தனை தலை தீபாவளியாக இருந்தாலும் தலைக்கவசத்தோடு வருவான் அப்படிங்கிறது. அந்த அக்னியில் உட்காந்து தாலி கட்டுறதுக்கு போக வேண்டியவன் கேட்டால் அந்த பாசக்கயிறை விட்டுட்டு கயிறை விட்டு விலங்கினத்தை காப்பான்னு சொன்ன பாரு, அதுக்கே ஒரு கைத்தட்டு. ஒவ்வொன்றும் ஒரே ஒரு இடத்துல இந்த நூலெல்லாம் பிசுக்கிற மாதிரி அப்படி அந்த அந்த வேகமாக போனதில் அப்படி தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. எக்ஸ்ட்ராடினரி பேச்சு, சூப்பர். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் அவர்கள். தீயணைப்பு வீரர்களை மறத்தல் தகுமோ அப்படிங்கிற ஒரு அழகான நெகிழ்ச்சியான தலைப்பை தேர்ந்தெடுத்து தீயை அணைத்த அபிநயாவுக்கு வாழ்த்துக்கள். தீயை அரவணைத்த, நீரூற்றி அணைக்கிறது இல்லை, தீயை அரவணைத்த அபிநயாவுக்கு மனம் கனிந்த பாராட்டுக்கள். இவர்கள் கண்டுகொள்ளப்படாத ஒரு சாதனையாளர்கள், சத்தம் போடாத சாதனையாளர்கள். அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு வெளிச்சம் உன்னுடைய இந்த பேச்சு மூலமாக வந்திருக்கிறது. ரொம்ப பாராட்டுக்குரியது. உன்னுடைய இந்த சமூக விழிப்புணர்வு உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன். அது இறுதி வரைக்கும் உன்னுடைய பேச்சுக்களில் நீ பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய கரியரில் என்பது என்னுடைய ஆசை. இன்றைய உன்னுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா, இந்த அரங்கத்தில் அனல் தெரித்தது. ஆனால் உன் பேச்சை கேட்டிருக்கக்கூடிய இந்த தீயணைப்பு வீரர்களுடைய முகத்தில் புனல் தெரித்திருக்கும். வாழ்த்துக்கள். 2 நடுவர்களுக்குமே எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அபிநயா சொன்னது போல தீயணைப்பு வீரர்களை பற்றி சமூக ஊடகங்களில் அதிகமான மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பேச்சை இந்த அரங்கத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல். இப்படிப்பட்ட நல்ல முன்னெடுப்புகளை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும். அது எங்களுக்கு உரித்தான பெருமை. சிறப்பான உரையை வழங்கிய அபிநயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அழகான தலைப்புகளில் மறத்தல் நியாயமா அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகள் கேட்கிற கேள்விகள் நம் இதயங்களை பிடிச்சு உழுக்குகிற இந்த சமயத்தில் இன்னும் சில பிள்ளைகள் பேச ஆயத்தமாக இருக்கிறாங்க. நாளையும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை உங்களை அடுத்த அற்புதமான பேச்சுக்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மெய் சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.